இந்த பாராட்டுதல் என்பதுதான் மனித வாழ்வினுடைய எல்லா விதமான உறவுகளுக்கும் பாசத்திற்கும் எல்லா விதமான வளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் யாரையாவது பாராட்டுகிறோமா? கிடையாது. காரணம், பாராட்டுதல் என்பது அவ்வளவு எளிதல்ல, அவ்வளவு சுலபமல்ல. அவ்வளவு எளிதாக நாம் யாரையும் பாராட்டி விட முடியாது. இது மிகப்பெரிய துணிச்சல் வேணும். பாராட்டணும்னா ஒரு கட்ஸ் வேணும். ஒரு அசாத்திய துணிச்சல் இருந்தா மட்டும்தான் மற்றவங்களை பாராட்ட முடியும். உண்மைதான். நம்ம எல்லாரையும் பாராட்ட மாட்டோம். யாரை பாராட்டுவோம்? நமக்கு வேண்டப்பட்டவங்களை பாராட்டுவோம். நமக்கு அவங்களால காரியம் ஆகணும்னா விழுந்து விழுந்து புகழ்வோம். அவங்களால ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா மலையே கீழே கொண்டு வந்து காலடியில் சேர்க்கிற அளவுக்கு அவங்கள ஆராதிச்சு புகழ்ந்து என்னென்ன வேணாலும் செய்வோம். ஆக இந்த பாராட்டுதல் என்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சு தான். இன்னைக்கு நமக்கு எல்லாரையும் பாராட்ட முடியாது. ஆனா பாராட்டி பாருங்களேன், அதுல உள்ள சந்தோஷமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அதனுடைய ஃபீல ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்க நேரத்தில், குறிப்பா மாலை நேரங்கள்ல குழந்தைகள்லாம் வருவாங்க. நிறைய குழந்தைகள் என்னை பார்க்க சாய்ந்த நேரத்தில் வருவாங்க. அவங்க எல்லாரையும் நான் எப்படி என் பால் ஈர்த்தேன் அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. பேரண்ட்ஸோட வருவாங்க இல்லையா, வந்து பிளஸ்ஸிங் வாங்க, எல்லாம் அவங்களுக்கு பிளஸ் போயிட்டு அழகா இருக்கிறீங்களே, நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். அடுத்த முறை அவங்க பேரண்ட்ஸோட வரையில, அவங்க பேரண்ட்ஸ் கோயிலுக்கு வருவாங்க, அந்த பிள்ளைங்க கட 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 கடன்னு என்னோட ரூமுக்கு வந்துடும். ஒரே ஒரு வார்த்தை தான், அழகா இருக்கிறீங்களே, இன்னைக்கு என்ன உங்களுக்கு பர்த்டேயா, ரொம்ப சூப்பரா இருக்கிறீங்களே அப்படின்னு. அந்த ஒரு பாராட்டுக்கு மயங்காத மனிதர்கள், குழந்தைகள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாருமே இல்லை. ஆக பாராட்டு என்பது உறவை வலுப்படுத்துகிறது, உறவை ஆழப்படுத்துகிறது, ஒரு அருமையான ஒரு இணக்கத்தை, ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது என்று நாம் சொல்லலாம். சிறியவர்கள், குழந்தைகள் மட்டுமல்ல, பெரியவர்கள் வரை. நிறைய பாட்டிகள் என்னை பார்க்க வருவார்கள். தாத்தாக்கள் வரமாட்டேங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. நிறைய பாட்டிகள் என்னை பார்க்க வருவாங்க. அந்த பாட்டிகளை நான் அப்படிதான் சொல்லுவேன், என்ன பாட்டி இன்னைக்கு பர்த்டேயா, ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ரொம்ப சூப்பரா வந்திருக்கிறீங்களே அப்படின்னு. உடனே அடுத்த முறை அது இன்னும் தலை சீவி பொட்டு வச்சு வர்ற பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாராட்டுக்கள் நிச்சயமாக நல்லது செய்கிறவர்களை, நன்மை செய்கிறவர்களை, சிறப்பு மிகுந்த காரியங்கள் செய்கிறவர்களை, வெற்றியாளர்களை, அல்லது வாழ்க்கையில ஏதேனும் செய்து வென்றுவிட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்கிறவர்களை, சாதனையினுடைய தாகத்தோடு இருந்து வாழ்க்கையில தனக்கான ஒரு தடத்தை பதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற ஒவ்வொருவரையும் நாம் பாராட்ட வேண்டும். ஒருவேளை பாராட்டவில்லை, என்னது? பாவம். நம்ம எல்லாம் இனிமேல் பாவ சங்கீதனை செய்யல. நீங்க முதல் காரியத்தை இதைத்தான் செய்யணும். என்னுடைய மனைவி நல்லா குழம்பு வச்சிருந்தாங்க, நான் பாராட்டாம விட்டுட்டேன். என்னுடைய மனைவி அருமையா ட்ரெஸ் போட்டு சேலை கட்டி ரொம்ப அற்புதமா வந்தாங்க, ஒருவேளை உங்களை பாராட்டு எதிர்பார்த்திருக்க கூடும். இன்னைக்கு நீ சூப்பரா இருக்கடி அப்படின்னு என் வீட்டுக்காரர் சொல்லுவாரு அப்படின்னு அவங்க வந்திருக்க கூடும். நம்ம சொல்லல, முகவாட்டமா தான் இருப்பாங்க. நான் தவறு செய்து விட்டேன். அல்லது என்னுடைய கணவர் ஒரு டிபிகல்ட்டான சிச்சுவேஷன், என்ன செய்யறதுன்னு தெரியல, கஷ்டம், எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. ஏங்க இன்னைக்கு சூப்பரா பண்ணீங்க, அந்த பிரச்சனையை ரொம்ப அருமையா டீல் பண்ணீங்க, நல்லதுங்க, அருமையா செஞ்சீங்க அப்படின்னு நீங்க மனைவிமார்கள் நீங்கள் சொல்லி பாருங்களேன். உங்க வீட்டுல பிரச்சனையே வராதுங்க, அந்த பிரச்சனையில் இன்னும் சுலபமாக அவர் டீல் பண்ணுவார். இது உண்மை. நீங்கள் செய்து பாருங்கள். நான் கடந்த வாரம் இல்ல இந்த 2 நாளுக்கு முன்னாடி எடமலைப்பட்டி புதுல திருச்சியில ஒரு கல்யாண பிரசங்கம் வைக்கிற நேரத்தில் நான் அதை தான் சொன்னேன். கணவனை மனைவி, இந்த புதிய தம்பதிகளை பார்த்து, இன்று முதல் நீங்கள் ஒருவரை ஒருவர் பாராட்டுங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே நீ கணவரை பாராட்டு, நீ உன் மனைவியை பாராட்டு. இந்த பாராட்டுதல் வெறுமனே வார்த்தையிலிருந்து வர முடியாது, அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். அது உண்மையான அன்பிலிருந்து வெளிப்பெற வேண்டும். அந்த பாராட்டுதலுக்கு உள்ளே அன்பு அடங்கி இருக்கிறது, ஒரு இரக்கம் அடங்கி இருக்கிறது, ஒரு உண்மை அடங்கி இருக்கிறது, ஒரு பரந்துபட்ட பார்வை அடங்கி இருக்கிறது, அங்கு சுயநலம் இல்லாத ஒரு பரந்த பொதுநலம் அடங்கி இருக்கிறது, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஒரு எண்ணம் அடங்கி இருக்கிறது, எல்லோரும் வென்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு வெற்றித்தன்மை எங்க அடங்கி இருக்கு. அது அந்த ஒற்றை வார்த்தைகள் தான் பாராட்டு என்ற ஒரு சிந்தனை. யோசித்து பார்ப்போம். இந்த நாட்கள்ல பாராட்டி பார்ப்போம். அது எவ்வளவு ஒரு சவாலாக இருக்கிறது, அதே வேளையில எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் ஆழமாகி